அன்பு நண்பர்களே, நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்ட கேள்வி என்னென்னாங்க, 12 வீடுகள்லேயே ராகு அமர்ந்தால் பலன்கள் எப்படி இருக்கும், அதை போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது நம்ம வந்து ஒரு பொதுவாக தான் சொல்ல முடியும். ஏன்னா ராகு வந்து 1இல் அமர்ந்தால் 2இல் அமர்ந்தால்னு நம்ம சொல்கிற பலன்கள் ஒரு 30% 40% பொருந்தும். ஆனால் அங்கே அவர் யாரோடு சேர்ந்திருக்கிறார், யாரின் பார்வையில் இருக்கிறார், என்ன நட்சத்திரம் பெற்றிருக்கிறார், அவருக்கு கேந்திர கோணங்களில் யார் இருக்காங்க, இப்படிங்கிறத வச்சு தான் மீதம் இருக்கிற ஒரு 60-65% பலன்கள். நாம் இப்போ மேலோட்டமாக நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்கள் லக்னத்திற்கு 1ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீடு வரைக்கும் ராகு அமர்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலன்களை நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 12 வீடுகளில் ராகு அமர்ந்த பலன்கள். நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னத்திற்கு 1ஆம் வீட்டில், அதாவது லக்னத்திலேயே, இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே தனித்த ராகுவுக்கான பலன்கள் தான். சரிங்களா? 1ஆம் வீட்டில் ராகு இருக்கின்றார் என்றால், 1ல் ராகு இருந்தால் எப்போவுமே பார்த்தீங்கன்னாங்க ஒரு பிரம்மாண்டமான எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக எக்ஸாகரேட் பண்ணி சிந்திப்பாங்க. எதை பண்ணாலும் ஒரு ஐஃபையா, அதாவது இந்த நம்ம கஷ்டப்படுற குடும்பத்தில் சிலர் பிறந்திருப்பாங்க. குடும்பமே கஷ்டப்பட்டு இருக்கோம். அம்மா அப்பா வந்து பார்த்திங்கன்னா கொளுத்து வேலைக்கு போகிறது, கூலி வேலைக்கு போகிறது போயிட்டு இருப்பாங்க. பையன் வந்து இப்படி ஹேர் கட் பண்ணிவிட்டு இடையில 4 பாம்பு விட்டுக்கிட்டு ஐ கிளாஸ் மொபைல் தான் யூஸ் பண்ணுவார், பிராண்டட் ஷர்ட் தான் யூஸ் பண்ணுவார், ஒரு 1 லட்ச ரூபா வண்டியில் தான் போவாருங்க. ஆனால் அவர் சம்பாதிச்சிருக்க மாட்டார். அப்பா கஷ்டப்பட்டு கல்லொடைச்சி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பார். அப்பா கஷ்டப்பட்டு நாற்று நடுவு, அம்மா நாற்று நட்டு கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் ஜாலியாக பிராண்டடாக இருப்பார். அந்த மாதிரி எதுலேயுமே கொஞ்சம் சுகவாசியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜென்மத்தில் ராகு இருப்பார். அதே போல் இந்த ஜென்ம ராசியில், அதாவது ஜென்மத்தில்னா 1ஆம் இடத்துல ராகு, 1ஆம் இடத்துல லக்னத்தில் ராகு அமருகின்ற பொழுதுங்க, எப்போவுமே இவங்களை பற்றியே இவங்க எப்போ பாரு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுடைய நலன்லேயே ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. கொஞ்சம் ஓப்பனாக சொன்னால் நீங்கள் தவறாக எடுத்துக்கக்கூடாது. சற்று சுயநல எண்ணம் மேலோங்கிடும். அதாவது இது சேருகின்ற கிரகம் சுப கிரகங்களின் தொடர்பையெல்லாம் பெற்றால் மாறும். நம்ம இப்போ வெறுமனே 1ல் ராகு இருந்தால் என்ன பலன் அதுதான் பார்க்குறது. இது 40% தான் பொருந்தும். மீதி 60% உங்கள் சுயஜாதத்தை பொறுத்து மாறும். சரிங்களா? உடனே நான் எனக்கு 1ல் ராகு இருக்குனாலும் பரந்த மனப்பான்மை அப்படின்னு நம்ம வரிஞ்சு கட்டிட்டு சண்டைக்கு வந்துடக்கூடாது. சரிங்களா? அது மீதம் இருக்கிற 60%, அது உங்கள் சுயஜாதத்தை பார்க்கணும். அந்த அமைப்பின் அடிப்படையில் அன்பு நண்பர்களே, கொஞ்சம் தன்னை பற்றின சிந்தனைகள் மேலோங்கி இருக்கும். எப்போவுமே தற்பெருமைகளையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 1ஆம் வீட்டில் ராகு இருக்கிறவங்கள வந்து, இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு 1ல் ராகு இருக்குது அப்படின்னு சொன்னால், அவர் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கலன்னா, அவர் கேட்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு வழி சொல்லணும்னா நீங்கள் அவரை புகழ்ந்து பேசணும். 1ல் ராகு இருக்கிறவங்களை வந்து ஒரு புகழ்ச்சி அடிமைகள். புகழ்ந்து பேசினா மயங்கிடுவாங்க. அதே போல் எப்போ பாரு எங்கேயாவது ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கணும், ஒரு ட்ராவல் போயிட்டே இருக்கணும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் ராகு இருக்கிறவங்க, ஜென்ம லக்னத்தில் ராகு இருக்கணும். நம்ம குறிப்பாக லக்னத்துக்கு தான் பேசுகிறோம். எப்போ பாரு நடந்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க, துணத்துடன் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் 1ஆம் வீட்டில் ராகு இருக்கின்ற பொழுது அவர்களின் இயல்பாக அமையும். சரிங்க. 2ஆம் வீட்டில் ராகு அமர்ந்தால், உங்கள் லக்னத்திற்கு 2ல் ராகு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு, குடும்பம், இதனை பற்றிய ஸ்தானம். இந்த 2ல் ராகு அமர்ந்து அந்த சின்ன வயசில் ஒரு 10-15 வயசுக்குள்ளே ராகு தசையும் வருதுன்னா மட்டும், சரிங்களா, இந்த பேச்சு கொஞ்சம் தாமதமாக வர்றது, இல்லை சின்னதாக இந்த திக்குவாயாக பேசி ஒரு 5 வயசு 6 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் அது மாறுறது, அப்படி இல்லைன்னா படிப்பில் அவங்க ஸ்கூல் பீரியடுக்குள்ளே ஏதேனும் ஒரு பிரேக்கையோ, இல்லை ஆரம்ப கல்வியில் ரொம்ப மந்தமாக இருந்து உயர்கல்வி வரும்போது வேகமாக படிக்க ஆரம்பித்ததோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல் 2ஆம் இடத்துல ராகு அமருகின்ற பொழுது வந்து பார்த்தீங்கன்னாங்க, இந்த நல்ல முக்கிய அந்தஸ்தராக இருப்பாங்க, ஒரு நல்ல தொழில் பண்ணுறவங்களா இருப்பாங்க, வேலையில் இருப்பாங்க, தேவையில்லாமல் கமிட்மெண்ட் கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க. அதாவது வாக்குறுதிகளை கொடுத்து மாட்டிக்கிடுவாங்க. அதுவும் அந்த ராகு அசுப கிரகங்களின் தொடர்பை பெற்றால் வாக்குறுதி, இவர்கள் பேசுகின்ற பேச்சு, இவர்கள் கூறுகின்ற தகவலால் தான் பிரச்சனையே வரும். அப்போ நாவடக்கம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது நன்மை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே போல் அன்பு நண்பர்களே, 2ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற பொழுது குடும்ப வாழ்க்கை அப்படி ஒன்றும் சுவாரஸ்யமாக இருப்பதில்லைங்க. சுபகிரக தொடர்போடு இருந்தால் தப்பிச்சுக்கிறாங்க, அசுப கிரகங்களின் தொடர்பில் இருந்தால் இன்னும் சுத்தம். குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள், பிரச்சனை, மன வாழ்க்கையில் ஒரு தொந்தரவு அப்படின்னு சந்திச்சு தான் இவங்க வெளியில் வராங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குடும்பம் கஷ்டப்படுகின்ற நிலையிலிருந்து தான் அதன் பிறகு மேலோங்குகிறது. ஸோ 2ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான அமைப்புகளை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். 3ஆம் இடத்தில் ராகு,
உங்கள் ஜென்ம லக்னத்திற்கு 3ல் ராகு வருகின்ற கால 3ல் ராகு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிக யோகமான காலகட்டம். அந்த தசையும் வருதுன்னா ஒரு நல்ல காலகட்டம். இங்கே பாருங்கள், ஒரு சும்மா சைலண்ட்டாக இந்த தம்பிலாம் பேசுவோம் அப்படியா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் 3ல் ஒரு சுப அமைப்புகளில் ராகு அமர்ந்து அவரோட தசை வருதுன்னா இவரை பற்றி 10 பேர் நல்ல விதமாக பேசுகிற அளவுக்கு அது உயர்வை தரும். இவருக்கு ஒரு ரீச்சை தரும். அவர்கள் எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறை சார்ந்து பிரபல்யம், அவர்கள் இருக்கிற துறை சார்ந்து வளர்ச்சி, அவர்கள் இருக்கிற துறை சார்ந்து மடமடமடன்னு அவங்களோட சீனியர்ஸ்லாம் முந்திக்கிட்டு முன்னுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல வளர்ச்சியை தொழில் சார்ந்து பெயர் புகழ் சார்ந்து நல்லபடியாக கொடுக்கும். தைரியசாலிகளாக இருப்பாங்க. எதையும் எடுத்து முடிச்சிடலாம், பண்ணிடலாம். உள்ளுக்குள்ளே பயம் இருக்கும், அது வேறு விஷயம். ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆக்டிவாக இறங்கி இந்த யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது குழப்பி அதெல்லாம் கிடையாது. அடித்து தூக்கி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல துணிச்சலை தரும். இவங்க பார்த்திங்கன்னா இந்த ஏற்றுமதி இறக்குமதி, பேச்சு சம்மந்தப்பட்ட துறைகள், கமிஷன் பேசிஸில் இப்போ உதாரணத்துக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அடுத்தவங்களை கைட் பண்ணுறது, டூரிஸ்ட் கைடாக இருக்கிறது, வெளியூர் பயணம் போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் சூப்பர். எப்போ பாரு அடிக்கடி சிறுதூர பயணங்களாக சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. 3ல் ராகு இருக்கிறவங்களாம் ஒரு இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க. அதே போல் நிறைய நட்பு வட்டாரங்கள், நிறைய கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கும் இவங்களுக்கு, சரிங்களா? அதே போல் பெயர் புகழ் எல்லாமே சிறப்பான அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட தொழில்கள், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் மிகச்சிறப்பாக அமைகிற ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் இங்கே 3ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற பொழுது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சி மனப்பான்மை ரொம்ப அதிகமாயிடும். ஸோ எதுலேயுமே ஒரு நல்ல பெயர் புகழ், பொருளாதார வளர்ச்சிக்கும் இது மிக சிறப்பான காலகட்டம். அவர்கள் இருக்கின்ற துறையில் பிரபல்யம் பெறுவாங்க. 4ஆம் இடத்தில் ராகு. ஜென்ம லக்னத்திற்கு 4ல் ராகு அமர்ந்துங்கிறதுங்க ஒரு வகையில் சிறப்பு. என்ன சிறப்பு அப்படின்னா, அந்த ராகு சுப ராகுவாக இருக்கின்ற பட்சத்தில் வண்டி வாகன சேர்க்கை, சொத்து சேர்க்கை. அதாவது இவங்க கஷ்டப்படுற குடும்பத்தில் இருப்பாங்க. ஒரு 30 வயசு பருவ வயசில் ராகு தசை வரும். 4ல் இருக்கிறது அந்த அளவுக்கு சூப்பர் கிடையாது. ஆனால் சுப கிரகங்களின் தொடர்பை பெறும்போது அந்த தசை முடிகிறதுக்குள்ளே ஒரு வீடு கட்டிடுறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது. அப்படி இல்லை இவங்க வாங்கலை அப்படின்னாலும் இவங்க ஒரு இடத்துல வேலை செய்வாங்க, அங்கே இவங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். இப்போ இவங்க சொந்த வீடு வாங்கலை, இவர் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருப்பார், குவார்டர்ஸ் கிடைக்கும், ஜீப்பு கிடைக்கும், வசதியாக இருப்பார், எல்லாமே போவார். அந்த தசை முடிகிற வரைக்கும் அது அட்லீஸ்ட் நல்லபடியாக அனுபவிப்பார். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் 4ஆம் இட ராகு சுப அமைப்புகள் இருக்கின்ற பொழுது தரும். ஆனால் அதே போல் இந்த 4ல் ராகு இருக்கின்ற பொழுது ஒரு நெகட்டிவ் என்னென்னாங்க, எப்போ பாரு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்துக்கிட்டே இருக்கும், உடல்நல தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் 4ல் ராகு இருந்து அவருடைய தசை நடக்கின்ற பொழுது, அதுவும் குறிப்பாக ராகு அசுப ராகுவாக இருந்தால் தாயார் இருக்காங்கன்னா தாயார்கிட்ட இருந்து நம்மளை விளக்கிறோம், இல்லைன்னா தாயாரின் உடல்நிலையில் தொந்தரவு பண்ணிடும். அந்த விதத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயார் சம்மந்தப்பட்ட விஷயங்களில். அதே போல் 4ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற பொழுது நிறைய பேருக்கு இந்த உறவு சிக்கல்களை அது ஏற்படுத்தும். 4ஆம் இடத்துல ராகு அமர்ந்து சிறு வயதில் ராகு திசை வருகின்ற பொழுது அந்த ராகு கொஞ்சம் அசுப ராகுவாகவோ அல்லது சுக்கிரனின் தொடர்பை பெறுகின்ற பொழுதோ படிப்பு என்ன சொல்லுங்க, அந்த வயசுக்கு என்ன பண்ணுமோ அதில் கவனத்தை குறைச்சி விளையாட்டுத்தனத்தை அதிகமாக்குறது, இந்த சின்ன வயசுல 4 பேர் லவ் பண்ணுறது, இந்த தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ளே போகிறது, இந்த மாதிரியான தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரிங்களா? 5ஆம் இடத்தில் ராகு, இது நம்ம பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், புத்திரஸ்தானம், நம்முடைய புண்ணியங்களை ஈட்டக்கூடிய ஸ்தானம்னு சொல்லுவோம். எந்த நிலையிலும் இங்கே ராகு அமர்றது சிறப்பு கிடையாது. இது புத்திர பாக்கியம்னு வரும்போது குழந்தை இல்லைங்கிறது பலன் கிடையாது. குழந்தையை தாமதப்படுத்தும், இல்லை ஆண் வாரிசை தாமதப்படுத்தும். இப்போ அங்கேயே ராகு அமர்ந்து அது குருவின் தொடர்பு, சுபகிரகங்களின் தொடர்பு, பாக்கியதேவதையின் தொடர்பு பெற்றுட்டா கல்யாணம் அடுத்த வருஷமே ஆண் குழந்தை கையில் இருக்கும், அது வேற விஷயம். ஆனாலும் பெரும்பான்மையாக இந்த 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் சிக்கலாகுது. இல்லை குழந்தைகள் கிடைச்சிட்டாங்க அப்படின்னா குழந்தைகளுக்கும் அவர்களுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளோட போகுதுங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இல்லை பிள்ளைகளை நினைத்து வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. 5ல் ராகு அமர்ந்து தசை நடக்கும்போது பிள்ளைகளுக்கு உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுவது, இந்த மாதிரி. இல்லைன்னா தேடி தேடி மருத்துவம் பார்த்து குழந்தை பிறக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. இல்லை ஆசாசியாக பிள்ளை பிறக்கும், பிள்ளை பிறந்த இவருக்கு வெளியூர் வேலை கிடச்சிரும், பிள்ளையை பார்க்க முடியாமல் அப்பப்போ பிரிஞ்சிருப்பார். அந்த மாதிரியான சில சூழ்நிலைகளை அதை ஏற்படுத்தும். அதே போல் 5ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற பொழுது நிறைய பேர் குலதெய்வம் தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது குலதெய்வத்தை மாற்றி வணங்கிட்டு இருப்பாங்க. இல்லைங்க எங்கள் சித்தப்பார் அம்பாள்னு சொல்கிறாரு, ஆனால் எங்கள் தாத்தா முருகனை வணங்கிட்டு இருந்தார், யார் குலதெய்வம் தெரியலன்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே குலதெய்வத்தை வணங்குவாங்க. அதே போல் 5ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சிந்தனைகளில் நெகட்டிவிட்டியான எண்ணங்களை அதிகப்படுத்திடும். அது நல்ல விஷயத்துக்கு நம்ம சிந்திச்சா பரவாயில்ல, ஆனால் தேவையில்லாத சிந்தனைகள், தவறான சிந்தனைகளை இது ஏற்படுத்தும். இந்த காதல் அமைப்புகளில் கொஞ்சம் சரிவர வரம்பற்ற காதல்களுக்கு இது வழிவகுக்கும். ஸோ இதெல்லாம் 5ஆம் இடத்துல ராகு இருக்கின்ற பொழுது ஏற்படுற விஷயங்கள். 6ஆம் இடத்து ராகு,
இது வந்து ஒரு நல்ல இடம்ங்க. 6ல் ராகு இருக்கிறது எந்த லக்னமானாலும் சிறப்பு. அது கொஞ்சம் கூடுதல் குறைதல் சிறப்பாக இருக்கலாம் அமர்ற வீட்டை பொறுத்து. ஆனால் எந்த இடமா இருந்தாலும் 6ல் ராகு அமர்றது சில விஷயங்களுக்கு நன்மை. அதில் முதல் விஷயம், எதிரி தொந்தரவுகளை அது இல்லாமல் பண்ணிடும், இல்லை எதிரிகளை வெல்லக்கூடிய பலத்தை அது ஏற்படுத்திடும். உதாரணத்துக்கு செவ்வாய் தசை வரைக்கும் நம்மளை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க, ராகு தசை வந்துடும், அவங்க வெளியூர் போயிடுவாங்க இல்லையா, அவங்கள வெற்றி கொள்கிற அளவுக்கு நமக்கு ஏதேனும் சிநேகிதங்கள் கிடைச்சிடும், நட்புகள் கிடைச்சிடும், நமக்கே ஒரு பலம் கிடைச்சிடும். அந்த மாதிரியான அமைப்புகள் எதிரி தொந்தரவுகளை குறைக்கும். வேலை இல்லாத அன்பர்களுக்கு கூட நல்ல வேலை வாய்ப்புகள் அந்த தசைகளில் கிடைக்கும். அதுவும் வெளியூர்களில் இருக்காங்க, பூர்வீகத்தை விட்டுன்னா நல்ல வேலை வாய்ப்புகள், வருமானம் அப்படின்னு அழகாக நகரக்கூடிய ஒரு அமைப்புகள் அது ஏற்படுத்தும். இந்த 6ல் ராகு இருக்கிறவங்க டெக்னாலஜி, கம்ப்யூட்டர், ஐடி செக்டார், ஏற்றுமதி இறக்குமதி, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு வேலை வாய்ப்பு, கடல் கடந்து வேலை செய்வது, இல்லை ஒரு அப்படியே ஒரு டிராவலிங்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு வேலை, இப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் ஒரு நல்லபடியாக சம்பாதிச்சிடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தில் ஏதாவது நீண்ட நாள் நோய்கள்லாம் இருந்தால் அது நோயாக குறைஞ்சிடும். இங்கே பாருங்கள், நீண்ட நோய்கள் நோயாக அளவு குறைகிற ஒரு நல்ல காலகட்டம். அப்போ ஆரோக்கியம் மேம்படும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. எந்த ஒரு போட்டிகளிலும் வெல்லக்கூடிய அந்த துணிச்சலான ஒரு மனப்பான்மையை 6ஆம் இடத்து ராகு தரும். அந்த 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுங்கிறது நிறைய அமைப்புகளில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. சரிங்களா? 7ஆம் இடத்து ராகு. அன்பர்களே, 7ஆம் இடத்தில் ராகு அமர்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா